வரும்போதே தலைவர் என்ன திட்டிக்கிட்டு இருக்காரு, என்ன பேச போறானோ அப்படின்னு. நான் கை குழந்தையா இருக்கும்போது தியேட்டர் போய் முதல்ல பார்த்த படம் ஆந்திராஜ் படம் தான். அப்போ எனக்கு ஒரு 2.5 வயசு அவ்வளோதான் இருக்கும். எங்கள் அம்மா கூட்டி போனாங்க சார். ஏன்னா சின்ன வயசுனா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுல இருந்துல நான் கை குழந்தையா இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் பார்த்த படம் ஆனந்தராஜ் சார் படம் தான். உங்களை பார்த்து வளர்ந்து குழந்தை சார் நான். இந்த இன்னைக்கு விழா நாயகன் மதராஸ் மாஃபியா கம்பெனி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவர் மிஸ்டேட்னு சொல்றதா, என் நண்பர்னு சொல்றதா, வாடா வாடா தோலான்னு சொல்றதா, என்னோட படங்களுக்கு வெற்றிக்கு பக்கவளமா இருந்தவர். நன்றி சார். 2 பாட்டு சரி குத்து. குத்துக்கு அவரை விட்டா வேற கெத்து வேற யாருமே இல்லை. உடனே போட்டுருவாரு. நம்ம உடங்கெல்லாம் கம்போசிங் உட்காரோம், சிச்சுவேஷன் சொல்லுவோம், அடுத்த அரை மணி நேரத்தில் லிரிக்ஸோட டியூனோட வந்து சாங் வந்து உட்காந்துரும். மெலோடி சொன்னா மட்டும் ஏன் படத்துக்கு போட மாட்டார், ரொம்ப தயங்குவார். அது காரணம் சிவகாசி படம், அதில் ஒரு மெலோடி சாங் இருந்துச்சு. இது என்ன புது உறவா, உயிருக்கும் முதல் இரவா, நல்ல மெலோடி சாங்கு. சிவாஜி படத்திலேயே மற்ற பாட்டை விட ரொம்ப ரசிச்சு மியூசிக் பண்ணார். மற்ற வாடா வாடா தோலா, என்னத்தை சொல்லுவனுங்க, அதெல்லாம் ஒரு ரெகுலரா போட்டாரு. இது மட்டும் ரொம்ப ரசிச்சு போட்டாரு, படத்துல இல்ல. வெக்ஸ் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்த படம் உட்காடுறான், எல்லா பாட்டும் போட்டாச்சு. சார் சொல்லு ஒரு மெலோடி சார், மூஞ்சி செத்து போச்சு அவருக்கு. இவன் மெலோடி கேட்பான், வைப்பானா, வைக்க மாட்டானா. அப்புறம் சார் ஃபாஸ்ட் பீட்ல போயிடலாமா சார்? இல்லை சார், எல்லாமே ஃபாஸ்ட் பீட்ல இருக்கு, ஒரு மெலோடி போடுவோம். வரல சார் அவருக்கு. நான் எவ்வளவு சொன்னான், வரல. அதுக்காக ஒரு மெலோடி போட்டோம், அதுவும் ஃபாஸ்டா போட்டாரு. அதனால நம்ம இடத்துக்கு மெலோடி போறதுன்னா போடவே மாட்டாரு, வைக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா இந்த படத்துல சூப்பர் மெலோடி. 2 குத்துங்கிறது நம்ம ரெகுலர் குத்து. மெலோடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ராசி பாருங்க, பாதியில ஆஃப் பண்ணிட்டாங்க. அதையும் அவர் நினைச்சிருப்பாரு இது நம்ம ராசியில பேரரசு ராசி, அது பக்கத்தில் உட்கார்ந்தனால மெலோடி கூட பாதியில கட் பண்ணிட்டாங்க. நான் பண்ணல சார், அது என்னமோ. அந்த படம் சாங் நல்லா இருந்துச்சு. திருப்பி ஒரு நான் போட்டு கேட்டுறேன். ஆராதியா ஆத்தாடி, யாரா தீயா பேசுறது அப்படின்னா அது ஆராதியா. இன்னைக்கு உங்க ஸ்பீச் தான். நீங்க தீபாக்கெல்லாம் பயமுத்துவாங்க, நீங்க பயந்துடாதீங்க. நீங்க உங்களுக்கு என்ன போல்டா பேசுறதுக்கு ஆடு இல்லை இப்போ. அக்கா, சினிமாவில் எல்லாருமே இப்படி பேசினா வாய்ப்பு போயிருமோ, அப்படி பேசினா அவங்க கூட மாட்டாங்களோ, இப்படி பேசினா அரசியல்வாதிகள் பிரச்சனை பண்ணுவாங்களோ, இப்படி பேசினா தியேட்டர் கிடைக்காதோ, இப்படி அமைதியாவது நாசமா போச்சு சினிமாக்கள். பேசணும், யாராவது பேசணும். வாய்ப்பு வருது வரல வச்சு செஞ்சிடணும். தமிழச்சி வரும்ல வீரம். ஆமா, நம்ம நடிப்புல காட்டுறமோ இல்லையோ பேச்சுல அது தமிழச்சி நம்ம காட்டிடணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம இயக்குனர்லாம் ஒரு ஹீரோ போறதுக்கு தமிழ்காரனும் பார்ப்பாங்க, ஒரு வில்லனை போறதுக்கு தமிழ்காரனும் பார்ப்பாங்க, துணை நடிகர்லாம் தமிழ்காரனா இருக்குன்னு பார்ப்பாங்க. கதாநாயகி பார்க்க மாட்டோம். எந்த டேரக்டரும் அது வந்து நம்மளுக்கு யாரு கரெக்ட் இந்த படத்துக்கு கதையா இருக்குமோ கரெக்டா இருக்குமோ அதை போட்டுருவாங்க. சீக்கிரம் நிறைய இயக்குநர்கள், தமிழ் இயக்குநர்கள் உங்களை அழைப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே. சம்யுக்தா மேடம் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த போலீஸ் கட்டப்பு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு, நல்லா ஆஃப்டாக இருந்தது.
ஆந்திராஜுக்கு டப்பு கொடுக்குறோம் சாதாரண விஷயம் இல்லை. ரஜினி சாரே கொஞ்சம் திணறினார் பாட்ஷாவில்னா. கரெக்டாக பண்ணி வாழ்த்துக்கள். ஆந்திராஜ் சார் அதான் இப்போ திருப்பி அதே வருது. ஆமாம், சின்ன வயசில் பார்த்தோம்னா ஞாபகப்படுத்திக்கிறேன் கொஞ்சம். ரொம்ப வருஷம் ஆக்சுவலாக இப்போ நான் தான் ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். ஆந்திராஜ் சார் அவர் ஃபர்ஸ்ட் வில்லனா தான் நடிச்சுட்டு இருந்தார் நிறைய படங்கள்ல. அவர் வில்லனா பண்ண ஒரு படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், சக்தி பராசக்தி. இங்கே குருநாதர் ராமநாதன் சார் படம் சக்தி பராசக்தியில் வில்லன் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். ஆமாம், முதல்ல வில்லன் கலந்த கதாநாயகன் படம் சக்தி பராசக்தி. அது நான் உதயகுமாராக இருந்தேன். அதனால சின்ன வயசுங்க அடிவிட்டு போச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஹீரோ ஆயிட்டார், கிழக்கு எழுத்தாச்சு. ஆமாம், அதில் மியூசிக் தேவா சார். இப்போ மியூசிக் இதுல அவர் தான் ஹீரோ. இதில் மியூசிக் ஸ்ரீகாந்த் வாசர். நீங்க சின்ன வயசா இருக்கும்போது உங்க அப்பா அவருக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நீங்க குழந்தையா இருந்து வயசு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க போட்டுக்கிறீங்க. எத்தனை தலைமுறை தான் பாக்குறது ஒரு மனுஷன். அவர் நிறைய டைலாக்ஸ், 2-3 டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. டைரக்டருக்கு அவரே வசனம். வாழ்த்துக்கள் சார். எனக்கு ஆட்சி முக்கியமா கட்சி முக்கியமான்னு கேட்டா எனக்கு ஆட்சி தான் முக்கியம். அதெல்லாம் நடைமுறை உண்மையில கரெக்டா போட்டு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் தீபாக்கா டைலாக்கு, நான் வேண்டாத தெய்வம் இல்லை, நான் போகாத கோயில் இல்லை, நான் பண்ணாத பூஜை இல்லை. நான் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன், போகாத கும்பாபிஷேகம் இல்லை, பிள்ளையார் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, தீபாவளி எல்லாமே நிறைவா கொண்டாடுவேன். நீங்க திருந்த மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்றீங்க. இந்த ரெவடி மட்டும் அரசியல்வாதின்னு சொல்றேன். பொண்டாட்டி பூஜை எல்லாம் பண்ணா திருந்த மாட்டாங்க, பட்டாத்தான் திருந்துவாங்க. நம்மளே அவரு கதைப்பட்டி பட்டு திருந்து வரவர். ஆந்திரா சார் வில்லனா இருந்து ஹீரோ ஆயிட்டாரு. என்ன வில்லன்ல என்ன பிரச்சனைனா, ஆரம்ப காலத்துல அசோகன் சார் சீரியஸ் வில்லன் அவர். அப்புறம் கொஞ்சம் காமெடி பண்ண ஆரம்பிச்சாரு. காமெடி பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அவனால அந்த சீரியஸ் வில்லன் பண்ணவே முடியல. கடைசி வரைக்கும் காமெடியன் தான். அதே மாதிரி தமிழ் ஃபீல்டுக்கு வில்லனா யாரு? வில்லன்னால நம்பியார் தான். எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள்லாம் அவர் வந்தாலே பயமா இருக்கும். அவர் கொஞ்சம் தூரம் நின்று போச்சு. பாக்கியராஜ படம் அதுல கொஞ்சம் ஹியூமர் பண்ணாரு, அதோட சீரியஸ் போச்சு. அதுக்கப்புறம் அவனால சீரியஸான கேரக்டர் பண்ண முடியல. வர படம் காமெடியா ஆயிடுச்சு. இந்த வில்லன்கள் கொஞ்சம் ஒரு வித்தியாசத்துக்காக ஒரு ஹியூமர் பண்ணும்போது அப்புறம் திருப்பி அந்த சீரியஸ் பண்ணவே முடியாது. மக்கள் திருப்பி சீரியஸ் பண்ண சிரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அது மாதிரி ஆனந்தராஜ் சார் அப்பெல்லாம் வந்தாலே பயமா இருக்கும். பாட்ஷாலாம் என்ன மிரட்டு விடுவார். அவரையில கொஞ்சம் ஹியூமர் பண்ண ஆரம்பிச்சாரு, அதோட முத்திரை ஊத்திட்டாங்க. ஆனந்தராஜ் வந்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இப்போ இதுலயும் அப்படித்தான். என்னதான் வில்லன் அப்படியே பணத்தை பண்ணாலும் குத்தாட்டம் போட்டாலும் சரி, அதை வச்சு குத்துறாரு. நமக்கு பயமா வர மாட்டேங்குது. நம்ம ஆந்திராஜ் குத்தி விளையாடுறாரு. அப்படியே கத்திய கழுத்தை அறுத்து துடைக்கிறாரு ரத்தத்துல. பயம் வருதுச்சு நம்ம ஆந்திராஜ். ஏன்னா நீ வில்லன் ஹியூமர் பண்ணிட்டாலே அவர் நம்மளால ஆயிடுவார். குழந்தை என்ன பண்ணாலும் ரசிப்போம்ல, அது மாதிரி நாங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இந்த படத்துக்கு கரெக்டா இருக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, ஹியூமர் தான் தெரியுது. மதராஸ் மாஃபியா கம்பெனி மதராஸ் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லயும் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கு, மதுரையில் இருந்துச்சு, இப்போ இருக்கு நினைக்கிறேன். மதுரை, திருச்சி, நிறைய எல்லாத்தையும் மாஃபியா கம்பெனி இருக்கு. இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம்
இன்னைக்கு அடுத்து கோவை மாஃபியா கம்பெனி, மதுரை மாஃபியா கம்பெனி, அதுக்கிட்டுக்கு அப்புறம் திருச்சி மாஃபியா கம்பெனி, இப்படி தொடர்ந்து மாஃபியா கம்பெனியா நிறைய கதைகள் இருக்கு. அது கரெக்டு தான். நான் இப்போ ஒன்று பண்றேன், இந்த கோவை மாஃபியா கம்பெனி கூட நான் டைரக்ஷன் பண்ணிடுறேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாஃபியா கம்பெனி தலைவரே அவர் தான். ஆமா, அவர் ரைட் ஹேண்டா அவர் ஆனந்தாஸ் நடிப்பார். ஏன்னா ஒரு ஆள் வேணும்ல, கோவை தமிழ் பேசுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை அவரை விட்டா. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம் அவரை. என்னன்னா அவர் ஹியூமர் பண்ண விடக்கூடாது, அப்புறம் காமெடி ஆயிடுவாரு. இப்பவே அப்படித்தான் இந்த இயக்குனர் மூந்தன் அவர்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங் ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரியுது, இந்த கதை பிகினிங் இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், நல்லா தெரியுது. கண்டிப்பாக படம் வெற்றி அடையும். சைலா மேடம், நீங்களும் இப்போ நடிச்சிருக்கீங்க, திரும்ப நீங்கள் ரவுண்டு வரணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.